ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இந்த வருஷம் சாம்சங்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வருஷம் ஸ்டார்ட் ஆகி வெறும் 2.5 மாதம் தான் ஆகுது. பட் ஆனால் இந்த 2.5 மாதத்துலேயே 6 ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் போதாதுன்னு இன்னைக்கு இப்போ புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய எம் சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M12 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபா அப்படின்ற ஒரு பேசிக்கான ப்ரைஸ் செக்மெண்ட்டை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் நம்ம எப்பவும் போல இந்த ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் பார்க்க போதில்லை. இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நேற்று மோட்டோ லான்ச் பண்ண மோட்டோ G30யோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கோ உடனே இந்த சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாம்சங் கேலக்ஸி M12 உடைய டிசைனை பார்க்கும்போது டிசைனில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. எப்பவும் போல தான் பேக் சைட் சிங்கிள் கலர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக், ப்ளூ, ஒயிட் அப்படின்ற 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் ஃபினிஷ் மட்டும் இங்கே கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக எந்த ஒரு டிஃபரன்ஸுமே சேஞ்சஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அண்ட் அப்படியே மோட்டோவில் பார்க்கும்போது இங்கேயுமே பேக் சைடு ஒரு பிளைனான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ்டல் ஸ்கை, டார்க் பியர் அப்படின்ற 2 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இந்த சாம்சங் கேலக்ஸி M12 மோட்டோ G30ல என்ன டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்களோ அதே தான் அப்படியே சேமாக கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. வித் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் ஒரே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சேம் ரெஃப்ரெஷ் ரேட் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்துருக்கும் போது அட்லீஸ்ட் ஃபுல் HD+ ரெசல்யூஷனாவது கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் HD+ ரெசல்யூஷன் தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி M12 இவங்களுடைய ஓன் சிப்செட்டான எக்ஸினோ சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸினோ 850க்கான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு ஆக்டோகோ சிப்செட். அண்ட் இதனுடைய கிளாக் ஸ்பீட் 2 GHz கிளாக் ஸ்பீட். அண்ட் மாலி G52 தான் GPUக்காக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே மோட்டோ G30ல பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்டிராகன் 662 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 11 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டோகோ சிப்செட். அண்ட் இதனுடைய கிளாக் ஸ்பீட் 2 GHz. அண்ட் இதில் Adreno 610 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி சாம்சங்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸினோ 850 விட மோட்டோவில் இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 662 நமக்கு கொஞ்சம் பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அந்த வகையில் கேமிங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணணும்னா மோட்டோ G30 சூஸ் பண்ணலாம். சாம்சங் அந்த அளவுக்கு கேமிங்க்கெல்லாம் ஒர்த் இல்லை. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வந்தோம்னா சாம்சங் எப்பவும் போல தான் 6000 அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி, 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டோ G30 இவங்க 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க சாம்சங் கேலக்ஸியை கன்சிடர் பண்ணலாம். 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா சாம்சங் கேலக்ஸி M12 ஃப்ரண்ட் சைட் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் தான். 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f2.0 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் ப்ளஸ் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ப்ளஸ் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே மோட்டோ G30 பார்த்தோம்னா இங்கே ஃப்ரண்ட் சைட் 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் இவங்களுமே குவாட் கேமரா செட்டப் தான். பட் ஆனால் இங்கே 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.7 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்ற மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வச்சு பார்க்கும்போது மோட்டோ G30 இங்கே நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவாகட்டும், பேக் சைட் கேமராவாகட்டும் மோட்டோ G30 இங்கே கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க சாம்சங் கேலக்ஸியை விட. நெக்ஸ்ட் மொபைலுடைய வெயிட்டையும் பார்க்கணும். ஏன்னா 24 மணி நேரம் நம்ம கையிலேயே இருக்க போகுது. அந்த வகையில் சாம்சங் கேலக்ஸி M12 மொபைலுடைய வெயிட்னு பார்க்கும்போது 221 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.7 mm திக்னஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ரொம்பவே வெயிட்டான மொபைல் தான். 6000 mAh அப்படின்ற பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனாலேயே மொபைலுடைய வெயிட்டுமே அதிகமாகவே இருக்குது. அண்ட் அப்படியே மோட்டோ G30 பார்க்கும்போது இங்கே 197 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.1 mm திக்னஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி மோட்டோ இங்கே நமக்கு கொஞ்சம் பெட்டரான லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அந்த வகையில் மொபைலுடைய வெயிட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோ
மோட்டோவே நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி M12 ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ 2 சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் OS ஆண்ட்ராய்ட் 11 OS 1UI 3.1ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அண்ட் அப்படியே Moto G30ல பார்க்கும்போது இங்கே பேக் சைடு தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ 2 சிம் கார்டு இல்லைனா 1 சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரியே ஆண்ட்ராய்ட் 11 OS தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஸோ அதனால் Moto G30ல ஆட்ஸ் எல்லாம் பெருசாக இல்லாமல் ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோனுமே சேம் ஒரே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் 10,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்ததை வச்சு சாம்சங் கேலக்ஸி M12 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் புதுசாக ஏதாவது ஸ்பெக்ஸ் ஆடடாக எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி பெருசாக எதுவுமே இல்லை. 6000 mAhக்கான பேட்டரியை சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 8000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இப்போ இந்த 6000 mAh பேட்டரி அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை வேணால் சொல்லலாம். பட் ஆனால் அங்கேயுமே HD+ டிஸ்பிளேயில் இந்த 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் HD+ ரெசல்யூஷனாக அட்லீஸ்ட் கொடுத்துருந்தாங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் சாம்சங் கேலக்ஸி M12 அந்த அளவுக்கு வர்த்தபிளாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்கல. ஸோ நீங்கள் இப்போ 11,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும். பட் ஆனால் ரெட்மி, ரியல்மி மாதிரியான சைனீஸ் பிராண்ட் வேணாம், சாம்சங், மோட்டோ மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சாம்சங் கேலக்ஸி M12க்கு பதிலாக Moto G30 கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் பெட்டரான கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட வருது. அந்த வகையில் Moto G30 இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.